சாதாரணமா வரலடா திமுக காரன். நேத்து இவனுங்க பட்ட பாடு, ஐயோ எப்பா, எனக்கு அப்படியே சந்தோஷமா இருந்தது. என்ன கதறாங்க வந்து என்னோட கமெண்ட்ஸ் கீழே வந்து, ஏங்க 200 பேர் 300 பேர் வந்து புரோட்டோகால் தெரியுமா உனக்கு, அரசு நானா தெரியுமா உனக்கு, நிர்வாகம் நானா தெரியுமா உனக்கு, ஏன் திருமாவளவன் போனார் தெரியுமா உனக்கு, ஏன் ஒரு கை கட்டி பின்னாடி நம்ம பசங்க வந்து கோ பேக் மோடிக்கு வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. என்ன அதுக்கு விளக்கம்னு பாத்தீங்கன்னா, அதாவது கோ போ பேக் பின்னாடி மோடி, அதாவது மோடிக்கு பின்னாடி. அததான் வந்து அவங்களோட விளக்கம். கோ பேக் மோடிக்கு விளக்கமே வந்து மோடிக்கு பின்னாடி கை கட்டி நிற்பதுதான் எங்களோட புது கொள்கை என்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நேத்து பசங்க அடி வெளுத்துட்டாங்க சோசியல் மீடியால. பதில் சொல்ல முடியாம ஒவ்வொருத்தர் கமெண்ட்ஸ்லயும் போய் கதறாங்க. இவங்க எங்களுக்கு தெரியாது பாரு, அது ஒரு புரோட்டோகால், அது வந்து அங்க அந்த அமைச்சர் போகணும், அந்த எம்பி போகணும், அந்த தொகுதிக்கு யாரு இருக்கோ அவங்க போகணுன்றது எல்லாரும் ஒரு அரசு விழா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, ஏன் உங்களை போட்டு அடிக்கிறோம்? ஏன்னா கடந்த காலங்கள்ல எடப்பாடி ஆட்சியில் இருக்கும் போது அரசு விழாக்கெல்லாம் வந்து மோடி அவர்கள் வரும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கோ பேக் மோடின்னு ட்ரெண்ட் பண்ணீங்கல்ல. ஏடா உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நியாயம் தானே நான் கேக்குற கேள்வி. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க ஒரு விஷயத்தை பண்ணும்போது நீங்க என்ன சொன்னீங்க? மோடி காலில் விழுந்துட்டார் எடப்பாடி. நான் எடப்பாடி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசணும்னு நினைக்கல. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க பண்ண வித்த அது, இவங்க பண்ண வேலை அது. இந்த கோ பேக் மோடி, கருப்பு பலூனு, இப்போ வெள்ளை கொடி, இப்போ வெள்ளை கொடி, அப்ப கருப்பு கொடி. அந்த மாதிரி நீங்க அப்ப சும்மா இருந்தா நாங்க இப்ப சும்மா இருந்திருக்க போறோம். நீங்க அப்ப கோ பேக் மோடின்னு சொன்னீங்க, இன்னைக்கு நாங்க உங்களை சரண்டர்னு சொல்றோம். ஆயிட்டீங்கல்ல, சரண்டர் ஆயிட்டீங்களா? சாதாரணமா வரலடா திமுக காரன். என்ன ஒரு டைலாக்ங்க அது. நேத்து ஃபுல்லா அந்த வீடியோ தான் ட்ரெண்டிங். சரியான மாசா இருந்தது. புரோட்டோகால் தான், ஆமா, இல்லன்னு சொல்லல. யார் இல்லன்னு சொன்னாங்க? ஏன் கதறீங்க வந்து? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உங்களுக்கு தான் இப்ப சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் சேர்த்து வச்சிருக்கீங்களேங்க. பங்காளி சண்டை, அண்ணன் சண்டை, தம்பி சண்டை, கழுத்துல கொண்ட, அண்ணனுக்கு ஒண்ணுன்னா தம்பி நான் வருவேன்டான்னு சொல்லி அண்ணனுக்கு எதிராக தம்பி இறங்கியிருக்காரு. இப்போ எப்பவுமே இவர் தான் தன்னை வந்து அண்ணன் அண்ணன் சொல்லிப்பாரு. இப்போ இவர் வந்து இப்போ தம்பி கேரக்டர் எடுத்து இப்போ நடிக்கிறார். யார சொல்றேன்னு தெரியுதுங்களா? மிஸ்டர் எஸ் எஸ் எஸ். நான் ஒரு பேரை கூட சொல்ல எனக்கு விருப்பப்படல. ஏன்னா அரசியல்வாதிங்க பேரை தான் என் வாயில நான் பயன்படுத்துவேன். இந்த மாதிரி இடைத்தரகர்கள் பேரை வந்து நான் பயன்படுத்த போவது இல்லை. ஏன்னா அரசியல் என்பது ஒரு புனிதமான ஒரு விஷயம். மக்கள் சேவை, மக்கள் தொண்டு, மக்களோட உரிமைகளை வழங்குவதற்கும் அவங்களோட உரிமைகளுக்காக போராடுவதற்கும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகத்தான் வந்து அரசியல் என்ற ஒரு விஷயத்தையே வந்து எல்லாரும் கையில் எடுக்கிறாங்க. அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும், பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரலாக ஒலிக்க வேண்டும், அனைவருக்கு சமமான உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் பல பேர் போராடினாங்க. அவங்களெல்லாம் நம்ம வந்து அரசியல்வாதின்னு சொல்லலாம். ஆனா இடைத்தரகர்களை எப்படி நாம் அரசியல்வாதி என்று சொல்வது? நேரத்திற்கு ஏற்றார் போல் நிறம் மாறும் பச்சோந்திகளை நாம் எப்படி அரசியல்வாதி என்று சொல்வது? எப்படி சொல்ல முடியும்? யாரெல்லாம் அரசியல்வாதி? நீங்க ஐயா, நீங்க கலைஞர் கூட அரசியல்வாதி சொல்லலாம், அம்மையார் ஜெயலலிதா அரசியல்வாதி சொல்லலாம், எல்லாருமே அரசியல்வாதி சொல்லலாம். ஏன்னா அவர்கள் எல்லாம் தன் கொண்ட கொள்கையின் பிடிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. எப்படி? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. விட்டு கொடுக்க மாட்டாங்க. அரசியல் சாணக்கியத்தனம், நாங்க பிஜேபி எதிரின்னு சொல்லி காலில் விழுறது, கூட்டணி வைக்கிறது, அதெல்லாம் அரசியல் சாணக்கியத்தனம், அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சொல்லி அவங்க கொள்கையில அவங்க கரெக்டா இருந்தாங்க. ஒவ்வொரு நேரங்களிலும் நிறம் மாறினாங்க தான், நான் இல்லன்னு சொல்ல. ஆனா எந்த இடத்துல கொண்ட கொள்கையை வந்து பின்வாங்கல. புரியுதுங்களா? அப்போ நான் சொல்றது வந்து இறந்த தலைவர்கள்லாம், இப்போ இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து கொள்கையாவது, கோட்பாடாவது, புடலங்காவது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சரண்டர் ஆவது தான் இப்போ வந்து நிலைப்பாடாவே இருக்கு. அங்க ஈடி வருதுன்னா இங்க டெல்லி பறக்குறாங்க, எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பேருக்கும் மடியில் கனம், வழியில் பயம். ஏன்னா அவ்வளவு ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவு சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்கு, அவ்வளவு பிரச்சனையை தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சிருக்காங்க. மலைகள் சுரண்டுறது, கனிம வளங்களை தூக்குறது, மணல் அள்ளுறது. தமிழ்நாட்டில் பல மாபியாக்களை வந்து பிஜேபி வந்து கொக்கி போட்டு அவங்க குடிமையை வந்து கையில வச்சிருக்கு. அதனால எதிர்த்து பேச முடியாம வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் மாற்று, திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் நான் தான் மாற்றுன்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு கட்சி இன்னைக்கு தடம் புரண்டு வழி மாறி கடைசியில வந்து நம்ம யாரை எதிர்த்துக்கிட்டு இருக்கோம், யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போறோம்னு சொல்லி பிரபகண்டா பண்ணி ஒரு 8% ஓட்ட வாங்கினாங்களோ, இன்னைக்கு அதே கட்சியில போயிட்டு காலில் விழுந்துட்டு என்ன காப்பாத்தி விடுங்கன்னு சொல்லி அவங்க காலில் போய் விழுந்து இன்னைக்கு நம் தளபதிக்கு எதிராக அவதூறுகளையும் ஆபாசங்களையும் கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. மேடை ஏறி பேசுறாரு, நடிகருக்கும் எங்களுக்கும் தான் சண்டைன்னு. தம்பிகளே அசிங்கமா திட்டுறானுங்க. உன்னை நம்பி நான் எதுக்கு வந்தேன், தமிழ் தேசியம் சொல்லி வந்தேன், என்ன எங்க கூட்டு வந்து நிக்க வச்சிருக்க பத்தியா? விஜயை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்க கேக்குறாங்க. ஐயா, நாங்க கூட கேட்கல, உங்களை ஓட்டு போட்டு உங்களெல்லாம் ஒரு தலைவர்னு சொல்லி நம்பி வந்த அந்த தம்பிங்க இருக்காங்க பார்,
நான் முன்னாடியே ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன். இத பாருங்க, பல பேர் குணமாயி டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க, தெளிவாகி அவங்க பாதி அவங்க தேர்ந்தெடுத்துட்டு திமுகவோ அண்ணா திமுகவோ பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்ல தமிழக வெற்றி கழகம் பக்கமோ போயிட்டாங்க. அதுல மெஜாரிட்டியான நண்பர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் பக்கம் வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு 20% பேர் 80% பேர் குணமாய் போயிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து. ஒரு 20% பேர் தான் வந்து இன்னும் குணமாகாம அங்க இருக்காங்க. நேற்றைய தினம் கடந்த 2 நாட்களாக நடந்த சம்பவத்தை வச்சு பார்த்தா அந்த 20 பேரும் இந்த நிமிடத்தில் இருந்து பூரணமாக குணமாயிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சமூக வலைதளங்கள்ல போட்டு வெளுன்னு வெளுக்குறாங்க அண்ணனை போட்டு. எங்க கூட்டு வந்து நிக்க வச்சிருக்க பாத்தியா? ஏன்னா நடிகருக்கும் எங்களுக்கும் சண்டைனா உன்னை நம்பி வந்த நாங்க ரோட்ல நிக்கணுமா? எதுக்கு தேவையில்லாம வந்து இப்ப திமுக கூட போய் நீங்க சாஃப்ட் கார்னர் எடுக்கிறீங்க? என்ன ஒன்னா பேசியிருக்கலாங்க. தம்பிகள் வந்து ஹை பாயிண்ட் ஆனதுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹை மொமெண்ட் ஹை பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் காலி நான் செம காண்ட ஆனன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம் தமிழ் இனத்தின் துரோகி கலைஞர்னு சொல்லி இவனுங்க ப்ரொபகண்டா பண்ணாங்க. அங்க இனப்படுகொலை நடக்கும் பொழுது மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படும் பொழுது வேடிக்கை பார்த்தாரு இவங்க நடிச்சாங்க, இவங்களுக்கு தான் காரணம் சொல்லி இவங்க வந்து கம்பு சுத்தி தான் இந்த 15 வருஷம் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணன் என்ன தெரியுமா சொல்றாரு, திமுக என்னோட கட்சி, அண்ணன் தம்பிக்கு சண்டை, பங்காளிக்கு சண்டை, எனக்கு பிஜேபியா திமுகன்னு கேட்டா நான் பிஜேபி தான் சொல்லுவேன், திமுக சொல்ல மாட்டேன்னு பசங்க மொத்த பேரும் ட்ரிகர் ஆயிட்டானுங்க. ஆனா பாவி, நாங்க என்னெல்லாம் கனவு கண்டிருந்தோம், என்னெல்லாம் பேசி வச்சிருக்கோம், இன்னைக்கு வீதிக்கு எங்களை வந்து அடி வாங்க வைப்பான் போல இந்த மனுஷன் சொல்லி கொதிச்சு போயிருக்காங்க. ஆனா உள்ளபடியே பேரானந்தத்தில் இருக்கிறோம் நாங்கள். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, ப்ரோ எதுக்கு ப்ரோ தேவையில்லாம வந்து நீங்க அட்டென்ஷன் கொடுக்குறீங்க, ரிப்ளை கொடுக்குறீங்க. காய்ஸ், எனக்கு உண்மையிலே உள்ளபடி எனக்கு சந்தோஷத்துல நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இதுக்கு மேல எவனும் கண்டுக்க போறதில்லைன்னு வச்சுக்கலாம். அந்த கட்சியை யாரும் வந்து மதிக்க போறதும் கிடையாது. ஏன்னா இவங்க விலை போயிட்டாங்க. கரெக்டா சொன்னாங்க, சந்திக்கிறார் நாளையில இருந்து பாருங்க அவர் வந்து தளபதி அவர்களை வந்து டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிப்பாருன்னு சொல்லி. அடுத்த மேடையே பாத்தீங்கன்னா யாருக்கும் சண்டை தெரியுதா, எனக்கும் தம்பிக்கும் தான் சண்டை, தாய் தந்தை வந்தா கூட எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். உங்களுக்கு என்ன ராஜா கொள்கை இருக்கு சொல்லுங்க, என்ன கொள்கையில் நீங்க இது வரைக்கும் கரெக்டா நின்ட்டீங்க? ஒரு தடவை ஒரு விஷயத்தையாச்சு சொன்னபடி நடந்திருக்கீங்களா? இல்ல சொன்ன விஷயத்த திரும்ப நீங்க அதே விஷயத்த பேசிருக்கீங்களா? இங்க ஒண்ணு சொல்றது, அங்க ஒண்ணு சொல்றது, அன்னைக்கு ஒண்ணு பேசுறது, இன்னைக்கு ஒண்ணு பேசுறது, ஒய் கேட்டகரி பாதுகாப்பு தேவைன்னு ஒரு பக்கம் பேசுறது, இன்னொரு மேடை ஏறி வந்து இவருக்கு எதுக்கு ஒய் கேட்டகரி பாதுகாப்பு தேவையில்லைன்னு சொல்றது. ஒரு இடத்துலயும் வந்து கொள்கை பிடிப்பும் அவர் சொல்லலையே அவரால் நிக்க முடியலன்னா இந்த மக்களுக்கு அவரை எங்க நிக்க போறாரு? ஒரு சின்ன கேஸ் போட்டதுக்கே அண்ணன் வந்து நான் ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை, இப்படி வந்து அஞ்சு நடிக்கிட்டு இருக்கும் போது இவரெல்லாம் எப்படிங்க மக்களை காப்பாத்தும் நீங்க நம்புறீங்கன்னு சொல்லி வெளியே வந்த குணமாய் வந்த தம்பிகளும் குணமாகி கொண்டிருக்கிற தம்பிகளும் இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்க, மகிழ்ச்சியான விஷயம், அதெல்லாம் பகிர்ந்துக்கணும். அதாவது ஒரு கெட்ட விஷயம்னா கூட வந்து நம்ம நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது கிடையாது. வேணாங்க, ஒரு கெட்ட செய்தி தெரிய வேண்டாம், ஏன்னா எல்லார் வீட்டுல நல்லதெல்லாம் நடக்கும். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஒரு இனிய செய்தி, இன்பமயமாக்கும் செய்தி, அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல என்ன தவறு? பாருங்க, இவங்க தெரியலையே வந்து நிறைய பேர் குணமாயிருப்பாங்க. இந்நேரத்துக்கு இந்த 2 நாள் சமீபத்திலே அண்ணனோட இந்த செயல்பாடுகளை பார்த்து உங்கள் ஏரியாக்களில், உங்கள் தொகுதியில், உங்கள் வார்டில் பயணித்துக் கொண்டிருந்த தம்பிகள் பூரணம் குணமாகி இருக்க வாய்ப்பு உள்ளது. அவர்களிடம் சென்று அவர்களை குணப்படுத்தி ஆசுவாசப்படுத்துங்கள் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. நான் சொன்னேன், அரசியல்வாதிகளுக்கு பதில் சொல்லலாம், இடைத்தரகர்களுக்கும் புரோக்கர்களுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அரசியல் என்பது புனிதமானது. நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன், என்னோட சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் நான் எழுதியிருந்தேன், நம்மளோட நேரத்தை வீணடிக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா இவங்க வந்து விலை போயிட்டாங்க. இன்னும் தேர்தல் நெருங்க 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 பல பேரோட நிறம் வெளுக்கும், சாயம் வெளுக்கும், உள்ள தூக்கினா வந்து 200 ரூபாய் நோட்டு இருக்கும். அதெல்லாம் நாம தான் வந்து ரொம்ப கவனமா கையாள வேண்டும். எப்படி எந்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கணும்னா கோரவாடெல்லாம் கண்ணி வெடி வச்சிருப்பாங்க. ஒரு சாதாரண பொதுக்கூட்டம் நடத்துவதற்கே நமக்கு அனுமதி கிடையாதுன்னும் போது நம்ம இன்னும் கடுமையா உழைக்கணும். நமக்கு மக்கள் சக்தி, இவங்க சொல்றாங்க வெறும் சமூக வலைதளங்களில் மட்டுமே அதிக ரசிகர் கூட்டங்களை வைத்திருக்க ஒரு கட்சி கூட நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு திமுகவை ஆதரித்து பேசக்கூடிய ஒரு ஊடகம் பேசுது. கண்ணா, சமூக ஊடகங்கள்ல மட்டும் கிடையாது, களத்திலையும் நாங்க தான். நீங்க போய் பாருங்க, களத்திலையும் நாங்க தான். கிட்டத்தட்ட திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கு இணையாக சொல்ல மாட்டேன், அதற்கும் மேல கிட்டத்தட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகளை வந்து நியமித்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு முதன்மை சக்தியாக தமிழக வெற்றி கழகம் உருவாகி கொண்டிருக்கிறது. தாங்கான ஒரு கட்சியா உருவாகிட்டு இருக்கு. உங்களை மாதிரி வந்து கொள்கை பிடிப்பு இல்லாம வந்து பாசிச சக்திகளோட வந்து கை கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க காலடியில போய் விழுந்து சரணாகதி ஆகிட்டு RSS தலைவர்கள் கூட வந்து மறைமுக சந்திப்பு நடத்துறோம்னு நினைச்சீங்களா? எங்க தளபதிய மக்கள் பக்கம் நிற்பவர், மக்களுக்காக பேசுபவர், மக்களின் உரிமைகளுக்காக போராடுபவர் தான் எங்க தளபதி. கொண்ட கொள்கையில என்னைக்குமே பின்வாங்க மாட்டார். அவர் சொன்ன வசனம் தான், ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். இறங்கிட்டாரு, ஜெயிக்கணும், ஜெயிக்கிறவரெல்லாம் ஒரு ஓயவே மாட்டார். இவங்க சொல்றாங்க கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, சினிமாவுக்கு வந்து மறுபடியும் டைரக்டரை கூப்பிட்டு கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாருன்னு. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்கான நரேஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் ஆதவ் அவர்கள் வந்து
எங்களுக்கு ஏடிஎம்கே கூட ஒருபோதும் கூட்டணி கிடையாது, அந்த கட்சியில இருக்கவங்க நம்ம பக்கம் வந்துட்டாங்கன்னு அவர் எப்போ பேச ஆரம்பிச்சாரோ அப்பவே இவங்களுக்கு மிளகா பொடி தூண மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றது தெரியாம தான் தலைவரின் மீது இருக்கக்கூடிய நன்மதிப்பை குறைக்கும் விதமாகத்தான் இந்த செய்தியை தெரிந்தே கசிய விடுறது. இயக்குநர்களை கூப்பிட்டு கதை கேட்கிறான்ற மாதிரி பொய்யான செய்திகளை இந்த ஃபேக் ஊடகங்களை வச்சு சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்களை வச்சு பேச வைத்து அதிமுக இத்தகைய செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு அச்சம் இருக்கோ அதை விட 2 மடங்கு அச்சம் அதிமுகவுக்கு இருக்கிறது. ஆகையால் நம்மளை ஏத்துக்கிட்டு வர எந்த கட்சிக்கும் நம்ம ஆதரித்து நம் தலைவர் தலைமையில் தான் தமிழக வெற்றி கழகம் களம் காண போகிறது. 2026 வாகைப்பூ மலரும். தொடர்ந்து பாடுபடுவோம், உழைப்போம், கான்பிடென்ட்டாக இருங்கள், வெற்றி நிச்சயம் என்பதை நான் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு தரமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த காணொளியை அனுப்புங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.